அதிமுக வென்ற தொகுதிகளில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வன்னியர் பெல்ட்டில் தான் வந்து அதிகமான தொகுதிகள் ஜெயிச்சிருக்காங்க. சிவி சண்முகம் அப்பர் ரெண்டு எடுக்கிறதுக்கு அதுதான் முக்கியமான காரணமா? எதனால சார் அவர் வந்து இப்போ தாவேக்காவோட போகணும்னு நினைக்கிறாரு, எடப்பாடி வந்து ஏன் வேணாம்னு நினைக்கிறாரு? என்ன காரணங்களால அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை நினைக்கிறேன்? கட்சி தலைமை மீது ஏற்பட்டிருக்கிற அதீத வெறுப்பு தான் சிவி சண்முகம் அவர் 21 எம்எல்ஏக்களை உடைத்துக் கொண்டு விஜய் பக்கம் போகிறாருன்னு காலையில் வந்துச்சு. அதிமுக இருக்கிற முக்கியமான விஐபிகள் ஷேர் பண்றாங்க. அப்போ செய்தி உண்மை. சிவி சண்முகம் கோபம் என்னன்னா, நாங்களாம் உங்ககிட்ட வந்து முறையிடுறோம், கட்சி பலப்படுத்துங்க. பல இடத்துல டென்ட் ஆயிருக்கு, சவுத்துல டென்ட் ஆயிருக்கு. சவுத்துல தான் மரணடி மதுரைக்கு அந்த பக்கம் ஆரம்பிச்சு, திண்டுக்கலுக்கு அந்த பக்கம் ஆரம்பிச்சு மரணடி 16 தொகுதி டெபாசிட் போயிருக்குன்றாங்க. பல தொகுதிகளில் 3வது இடம், கிட்டத்தட்ட 70 to 100 இடம் சொல்றாங்க. எடப்பாடியுடைய எதிர்காலம் பெரிய கேள்விக்குறி. மத்தியில் இருக்கிற பாஜக விஜய்க்கு எதிராக ஒரு துரும்பு கூட கிளிப்படும். அவர்களுடைய ஆசை திமுக வரக்கூடாது, பாஜக. 2 திராவிட கட்சிகளும் 67 மாறி மாறி ஆட்சி செய்யுது. இப்படிப்பட்ட சூழல்ல ஒரு புதிய கட்சி வந்திருக்குது. இப்போ எனக்கு வந்து அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்காரு. அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தாவேக்கா ஆட்சி அமைக்க இன்னொரு 11 சீட்டு தேவைப்படுது. காங்கிரஸ் வந்து வெளிப்படையா வந்து ஆதரவு கொடுத்துட்டாங்க. பனையூர்லயே போய் வந்து ஆதரவு கடிதத்தை கொடுத்து நிபந்தனையோட கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் 6 எம்எல்ஏக்கள் தேவைப்படுது. 2 கம்யூனிஸ்ட் கட்சி, 4 விசிகா 2, 6 பேர் போவாங்களா பரிசீலனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் சிவி சண்முகம் அவருமே வந்து அதிமுக வந்து ஆதரவு கொடுக்கணும், ஏற்கனவே 5 ஆண்டுகள் வந்து ஆட்சியில் இல்லை, ஸோ இந்த 5 ஆண்டுகளை பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு அவரு போர்க்கொடி தூக்கி இருக்கிறதா தகவல் வந்துட்டு இருக்கு. எப்படி சார் போகும்னு நினைக்கிறீங்க? விஜய் ஆட்சி அமைக்க போறது உறுதியாயிடுச்சு, எப்படி ஆட்சி அமைக்க போறான்னு நினைக்கிறீங்க? கூட்டணி ஆட்சிக்கு தயார் அப்படின்னு முதல் மாநாட்டில் விஜய் அறிவிச்சார். ஒருவேளை விஜய் பேச்சை கேட்டுக்கொண்டு காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தை, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இவங்கெல்லாம் போயிருந்தான்னு வச்சுங்களேன், விஜய்க்கு வந்து இன்னைக்கு 8 சீட்டு 10 சீட்டு தேவையே இருந்திருக்காரு. ஆட்டோமேட்டிக்காக ஒரு விஜய் 140 150, இந்த கட்சிகளாம் சேர்ந்து ஒரு 40 190 இடங்களை வந்து விஜய் கட்சி கூட்டணியோடு பிடித்திருப்பார். அவர் வந்து அதை ஆர்கனைஸ் பண்றது தெரியல அவருக்கு. அதாவது விஜய் அவர்கள் நம்ப தயாரில்லை இல்லையா கூட்டணி கட்சிகள் யாரும்? அப்படி கிடையாது, அப்படி இல்லை. நீங்க இப்ப பாருங்க, இந்த 8 சீட்டு 10 சீட்டு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு வருவது லேசப்பட்ட காரியம் அல்ல. இப்போ காங்கிரஸ் மட்டும் ஓடி வந்திருக்கு, கம்யூனிஸ்ட் இன்னும் முடிவு எடுக்கலன்னு சண்முகம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. மேபி 4 பேர் எம்எல்ஏ இருக்கிறார்கள், 2 கம்யூனிஸ்ட் சேர்த்தி ஆட்சிக்கு வெளியே இருந்து ஆதரவு தரலாம், விசிகா உள்ள வரலாம். அமைச்சர் பதவிக்காக ஆதரவு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு திருமாவளவன் அவர்கள். ஆமா, அதனால இன்றைய தேதிக்கு இன்றைய நேரத்தில் யாருமே வந்து இன்னொரு தேர்தலை சந்திக்க தயாராகல, திமுக உள்பட. மிகப்பெரிய பணத்தை இழந்திருக்கிற திமுக, 5 வருஷம் ஆளுங்கட்சி இல்லாம அதிமுகவும் பணம் இழந்திருக்கு. ஸோ 2 திராவிட கட்சிகளும் பணத்தை இன்னொரு தடவை செலவு செய்து தேர்தல் சந்திக்கவே முடியாது. இப்படிப்பட்ட நேரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியும் விசிகாவும் இன்ன பிற கட்சிகள்லாம் வந்து தேர்தல் சந்திப்பது என்பது நடக்கவே நடக்காது. ஸோ எனக்கு தெரிந்தவரை விஜய் வந்து யாருமே பொலிட்டிக்கல் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. பாஜக கூட இப்போ காங்கிரஸோட ஏன் போனீங்க, நாங்கள் சும்மா விட மாட்டோங்களே, திமுகவே காங்கிரஸோட போனாக்கா நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு விஜய் தொடவே மாட்டார். 3:30 மணிக்கு எப்படி மீட்டிங் நடந்துடும். எனக்கு தெரிந்தவரை மத்தியில் இருக்கிற பாஜக விஜய்க்கு எதிராக ஒரு துரும்பு கூட கிளிப்படும். அவருடைய ஆசை திமுக வரக்கூடாது, பாஜக. 2 திராவிட கட்சிகளும் 67 மாறி மாறி ஆட்சி செய்கிறது. இப்படிப்பட்ட சூழல்ல ஒரு புதிய கட்சி வந்திருக்குது. இப்போ எனக்கு வந்து இந்த 2 கட்சி வேண்டாம்னு நினைக்கிற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் புதுசாக வராதுன்னு வந்துட்டு போட்டோம் பார்த்துக்கலாம்னு விட்டுருவாங்க. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் ஆதரவு கொடுக்கலாம். 2029 காங்கிரஸ் மறுபடியும் எழுச்சி பெற கூட வாய்ப்பு. காங்கிரஸ் எழுச்சியாக 2029 தேர்தல் வந்தாலும் விஜய் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா 2 திராவிட கட்சிகள் வலிமை பெறும்போது தான் உங்களுக்கு நெருக்கடி அதிகம். இது ஒரு புதிய கட்சி, நாளைக்கு எப்படி வேணா இவங்களை ஹேண்டில் பண்ண முடியுன்றது பாஜகவுக்கு ஒரு நம்பிக்கை தருகிற ஒரு வாய்ப்பாக இருக்கும் நான் நம்புறேன். சிபிஐ வழக்கு இருக்கிறனால ஏதோ ஒன்று இருக்கும், ஓகே, ஏதோ ஒன்று பிடிச்சிடலாம். பட் இன்னொரு திராவிட கட்சி இப்போ இவரை விஜய் டிஸ்டர்ப் பண்ணா தமிழ்நாட்டில் வலிமை பெறுகிற கட்சி ஏதோ ஒரு திராவிட கட்சி, ஒன்று திமுகவா இருக்கும் இல்லை அதிமுக இருக்கும். இந்த 2 கட்சிகளுமே பாஜகவை ஹேண்டில் பண்றது வேற மாதிரி இருக்கும். அதுக்கு பெட்டர் விஜய் இல்லை. ஸோ பாஜக அந்த கோணத்துல பார்க்கணும். அதிமுக வென்ற தொகுதிகளில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வன்னியர் பெல்ட்டில் தான் வந்து அதிகமான தொகுதிகள் ஜெயிச்சிருக்காங்க. சிவி சண்முகம் அப்பர் ரெண்டு எடுக்கிறதுக்கு அதுதான் முக்கியமான காரணமா? எதனால சார் அவர் வந்து இப்போ தாவேக்காவோட போகணும்னு நினைக்கிறாரு, எடப்பாடி வந்து ஏன் வேணாம்னு நினைக்கிறாரு? என்ன காரணங்களால அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை நினைக்கிறீங்க? கட்சி தலைமை மீது ஏற்பட்டிருக்கிற அதீத வெறுப்பு தான் சிவி சண்முகம்
அவர் வருகிற செய்தி, ஆனால் அவர் பேட்டி கொடுத்தாரு அப்படிலாம் இல்லைன்ட்டாரு, கட்சி தலைவர். ஆனால் அவரை சுற்றி இப்படி ஒரு செய்தி வருகிறது, அவர் 21 எம்எல்ஏக்களை உடைத்து கொண்டு விஜய் பக்கம் போகிறாருன்னு காலையில் வந்துச்சு. அது அதிமுக இருக்கிற முக்கியமான விஐபிகளை ஷேர் பண்ணிட்டாங்க. அப்போ செய்தி உண்மை, ஏன்னா முக்கியமான விஐபிகளை போட்டாங்க. வேலுமணி அவர் வீட்டுக்கு வந்திருக்காரு. அவரை சமாதானப்படுத்துவதற்கு எடப்பாடி அனுப்பித்தாரா இல்ல அவர் டீம்ல சேர போயிருக்காரா தெரியல. சோ அவர் அனுப்பி வைத்தாரா இல்ல வேலுமணியோட திட்டம் என்ன தெரியாது. முக்கியமான விஷயம் என்னன்னா, நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இவரெல்லாம் போய் பார்த்தார்கள். சி.வி. சண்முகம் உள்ளிட்ட, முனுசாமி உள்ளிட்ட, நத்தரசன் உள்ளிட்ட பல பேர், 6 பேர், செங்கோட்டையன் உள்பட. அப்போ இவர் பிடி கொடுக்காம எல்லாம் பாத்திரம் விட்டார். இப்போ உடனே நீங்க கேட்கலாம், செங்கோட்டையன் உள்ளே இருந்தால், ஓபிஎஸ் உள்ளே இருந்தால், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஜேசிடி பிரபான் இவங்கெல்லாம் இருந்தா அதிமுக ஆளுங்கட்சியா வந்திருக்குமா அல்லது திமுகவோட அதிகமான நபர்களை பெற்றிருக்குமா தெரியாது. இந்த அலையில் எல்லாரும் சூழ்ந்திருப்பாங்க, அது ஒரு விஷயம். ஆனால் சி.வி. சண்முகம் கோபம் என்னன்னா, நாங்களாம் உங்ககிட்ட முறையிடுறோம், கட்சி பலப்படுத்துங்க. பல இடத்துல டென்ட் ஆயிருக்கு, சவுத்துல டென்ட் ஆயிருக்கு. சவுத்துல மரணடி, மரணடி மதுரைக்கு அந்த பக்கம் ஆரம்பிச்சு, திண்டுக்கலுக்கு அந்த பக்கம் ஆரம்பிச்சு மரணடி 16 தொகுதி டெபாசிட் போயிருக்குன்றாங்க. பல தொகுதிகளில் 3வது இடம், கிட்டத்தட்ட 70 100 இடம் சொல்றாங்க. இன்னும் உறுதியாக தெரியல எனக்கு. இப்படிப்பட்ட சூழல் அதிமுக. நீங்க இப்ப ஏன் விஜயுடன் அதிமுக கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு நிலைமைக்கு போயிடும். காரணம், திமுக சமாளிச்சிருவாங்க. ஏன்னா திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்ட்டார். இப்ப அவங்க எதிர்கட்சி அரசியல் பண்ணுவாங்க. நீங்க அடுத்து வருகிற உள்ளாட்சி தேர்தல், எம்பி தேர்தல் அதிமுக உயிரோட்டமாக இருக்க வேண்டும் என்றால் விஜயுடன் சேர்ந்துடும். வழி இல்லைன்றதுதான் இந்த நெருக்கடி. விஜயோட சேர்ந்தனா அதிமுகவுக்கான ஒரு இது இல்லாம போயிருமே சார். போட்டி தாவேக்கா விசஸ் திமுக மாறிடாதா? அதாவது நீங்க விஜய் அவர் எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்க போறாரு, அடுத்து ஒரு வருடம் என்ன பண்ண போறாரு தெரியாது நமக்கு. இன்னைக்கு இருக்கிற அதிமுகவுக்கு நம்பர்ஸ் தேவை. எம்பிலையோ உள்ளாட்சிலையோ மேயர் வேணும், அது ரொம்ப முக்கியம். கீழே பாட்டம் லெவலில் கட்சி செயல்படுவதற்கு உள்ளாட்சி தேர்தல் ரொம்ப அவசியம். கவுன்சிலராக வரணும், நகராட்சி தலைவர் வரணும், பஞ்சாயத்து தலைவராக வரணும், மேயராக வரணும். அப்போ நீங்கள் விஜய் இன்னொரு ஃபோர்ஸ், விஜய் காங்கிரஸ் போயிடுச்சு, இப்போ விசிகா நாளைக்கு கூட்டணி வருதுன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? அவங்க ஸ்வீப் ஆகிடும். திமுக பணபலத்தால் இல்லை படைபலத்தால் ஒரு சில இடங்கள் ஜெயிக்கலாம். அதிமுக நிலைமை. ஸோ இப்போவே அன்கண்டிஷனல் சப்போர்ட். எங்களுக்கு மினிஸ்டரில் பெர்த் வேண்டாம், அமைச்சரவையில் இடம் வேண்டாம், வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கிறோம், நம்ம கூட்டணி வைத்துக் கொள்ளலாம். அதிமுக காங்கிரஸ் விஜய் அப்படின்னு வந்ததுன்னு வச்சுங்க, எப்படி இருக்கும்? ஸ்வீப் தானே. ஸோ அதற்கான திட்டம் கூட எடப்பாடி வைத்திருக்கலாம். அதுக்கு முன்கூட்டியே சி.வி. சண்முகம் முந்தி இருக்கலாம். இல்லை இன்னும் 5 வருடம் எடப்பாடியுடைய எதிர்காலம் பெரிய கேள்விக்குறி. சி.வி. சண்முகத்துக்கும் 5 வருஷம்ன்றது பெரிய டார்ச்சர். ஏன்னா ஏற்கனவே 5 வருஷம் ஆட்சியில் இல்லை, திரும்ப 5 வருஷம் கஷ்டமாயிடும். ஏன்னா நல்லா ருசி கண்டவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு. ஏன்னா இந்த சொன்ன எல்லா இடத்துலையும் இது பரவிருச்சு, காது குத்து, மொய் இதெல்லாம். இதுக்காகவே உட்காந்து அரசியல் பண்ணணும், அதிகாரத்தில் ஆசைப்படுவாங்க. ஸோ அதனால் அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சரிவு காலம்தான். இது எப்படி மீட்டெடுக்க போகிறார் எடப்பாடி? கட்சியை மீட்டெடுக்கணும். அது மட்டுமல்ல, 10வதுக்கு கட்சி உடையாம பாதுகாக்கணும். 3வது, ஒருவேளை அவர் முதலமைச்சர், நீங்க வாங்க பதவி துணை முதலமைச்சர் இருக்க முடியுமா? தனக்கு பதில் வேறு யாரையாவது துணை முதலமைச்சர் இருந்து கொண்டு அனுபவியுங்கள், நான் பொதுச் செயலாளர் இருந்து கொள்கிறேன் அப்படின்னு பெருந்தன்மை நிற்பாரா? மிகப்பெரிய கேள்விலாம் இருக்கு. 11 சீட்டு தானே தேவை. துணை முதல்வர் அளவுக்கு போவாங்களான்னு நினைக்கிறீங்க தாவேக்கா சார்பில் இருந்து? இல்லை, விஜய் என்னன்னா, நீங்க 5 காங்கிரஸ் வருது உள்ள, விசிகா உள்ள போய் பர்த் வாங்கிட்டாங்கன்னா சேஃப். கம்யூனிஸ்ட் உள்ள இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், வெளியிருந்து ஆதரவு கொடுக்கலாம். ஏன்னா அமைச்சரவையில் பங்கேற்றால் அது ஊழல் பிரச்சனை வந்தாங்கன்னா கஷ்டம். ஏன்னா கம்யூனிஸ்ட் குரல் கொடுக்குற இடத்துல இருப்பாங்க, அவங்களே அமைதியாக இருந்தாங்கன்னா தப்ப போயிடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு 2 கம்யூனிஸ்ட்டும் 4 பேர் இருக்காங்க, வெளியிருந்து ஆதரவு கொடுக்கலாம், நம்பர்ஸ் போயிடும். ஆனால் ஒவ்வொரு திட்டத்துக்கும் பிரச்சனை வரும். கம்யூனிஸ்ட் மக்கள் பிரச்சனைன்னு சொல்லிட்டு சில திட்டங்கள் இது மக்களால் பாதிக்கப்படும், நிறைவேற்றாதீங்கப்பாங்க. இப்போ பாஜக 8 வழிச்சாலை திட்டத்தை கொண்டு வருதுன்னு வச்சுங்க. ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்தில் சென்னை டு சேலம் இந்த ஸ்கீமை கம்யூனிஸ்ட் ஒத்துக்குமா? ஒத்துக்காது. ஆதரவு கொடுத்தா நிலம் எடுக்கக்கூடாதும்பாங்க. நிலம் எடுக்காமல் எப்படி ரோடு போடுறது? காங்கிரஸ் கூட ஒத்துக்கும், விசிகா ஒத்துக்கும். ஸோ அதனால கம்யூனிஸ்ட் உள்ள கொண்டு வரதுல 2 சிக்கல் இருக்கு. உங்களுக்கு ஆதரவு கிடைக்கலாம், ஆனால் திட்டங்களின் அடிப்படையில் அது எது பிரச்சனை கம்யூனிஸ்ட் வேற கோணத்தில் அணுகுவார்கள், இவங்க வேற கோணத்தில் இருப்பாங்க, சிக்கலா போகும். அதனால பெட்டர் ஏடிஎம்கே.
புஷியானந்த் கூட போய் பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன் எடப்பாடி அவர்கள் அவருடைய வீட்டுல வச்சு. தெரியல, அவர் யாரும் இல்லைன்னு நிர்மல்குமார் மறுத்திருக்கிறார். செய்தி பார்த்தேன். நாங்கள் யாரும் வந்து எங்கள் தரப்புல இருந்து யாரும் வந்து எடப்பாடி பார்க்கலன்னு சொல்றாரு. உண்மையா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நாளைக்கு முதல்வர் பதவியேற்கனால அழைப்புதல் கொடுக்க போனாரு அப்படிலாம் சொல்றாங்க. எந்த அளவு உண்மைன்னு தெரியல. கவர்னரை பார்க்காம அழைப்புதல் கொடுக்க முடியாது. இவங்க கொடுத்த பிறகு லெட்டர் கொடுத்த பிறகு லெட்டர்ல 118 இருக்கணும், இல்லைன்னா 108 தாங்க. இவங்களே எங்களுக்கு ஆதரவு கொடுப்பதாக சொல்கிறாருன்னு சில பட்டியல் போடணும். பதவி ஏற்றுக்கிட்டு டைம் கேட்கலாம், 2 வாரம் நாங்கள் அதுக்குள்ளேயும் நாங்கள் மெஜாரிட்டி நிறுவதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து கொள்வோம்னு சொல்லலாம். நீங்கள் இன்னைக்கு இப்போ கவர்னரை பார்த்த பிறகு 10 நிமிஷம் தான் இன்விடேஷன். கவர்மெண்ட்டோட மிஷினரி பவர் எனார்மஸ். அடித்து பப்ளிக் டிபார்ட்மெண்ட்டில் அடுத்த நிமிஷம் கொடுத்துருவோம். அது வேறு மேட்டர் இல்லை. அது வந்து எல்லாருக்கிட்டையும் கொடுக்கணும் அவசியம் இல்லை. விஐபிங்களுக்கு மட்டும் ஒரு 10 பேர் கொடுத்தா போதும். ஜட்ஜஸ், முக்கியமான அஃபிஷியல்ஸ், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப் தான். இன்னைக்கு குறுகிய காலத்தில் பதவியேற்பு பெரிய விஷயம். 2 நாளில் முடிவெடுத்து நாளைக்கு பதவியேற்பு தயாராகிட்டு இருக்கு. நேரு ஸ்டேடியம். ஆமாம், பெரிய சேலஞ்செல்லாம் இருக்கு விஜய்க்கு. பார்ப்போமே, பொறுமையாக விமர்சிப்போம். மாற்றுக் கட்சியினருமே வந்து ஸ்டாலின் தோத்ததை ஏத்துக்கல இல்லையா? ஸோ எதனால கணிக்க தவறிட்டாங்க நீங்க நினைக்கிறீங்க சார்? என்ன உளவுத்துறை ஆகட்டும், இன்னொரு பக்கம் பெண் நிறுவனம் ஆகட்டும், முன்னாடியே எச்சரிச்சாங்களாம் தொகுதி வேணா வேற தொகுதி போட்டு சொல்லி, எப்படி கணிக்க தவறுனாங்க நினைக்கிறீங்க? அதாவது கணிக்க தவறிவிட்டார்கள் என்பது உண்மை. எந்த கருத்து கணிப்பும் சரியாக இல்லை. ரெண்டாவது, நீங்கள் ஒரு அதிகாரத்தில் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய நிறுவனத்தில் 1000 விஷயம் இருக்கும். தப்பு தவறு நடக்கும், அரவணைத்து நடக்க வேண்டும். அதை கடந்து நெகட்டிவ் செய்தி உங்கள் காதில் வரணும். என்ன தப்பு நடக்குதோ அது காதில் வரணும். உங்கள் கீழே ஒரு 25 பேர் வேலை செய்கிறாங்கன்னா ஒரு 10 பேர் தப்பு செஞ்சாங்கன்னா அதை கண்டிக்கணும். கண்டிப்பது மட்டுமல்ல, அது சரி செய்யணும். அவங்க தூக்கி போடுறதில்ல. அதுக்கப்புறமும் தப்பு செய்கிறாங்களா அப்படின்னு தூக்கி போடணும். ஆனால் அப்படி தான் பண்ணீங்களா? ஸ்டாலின் கேட்குறேன். நெகட்டிவான செய்திகளே ஸ்டாலின் காதுக்கு போல முழுக்க அதிகாரிகள் வந்து ஒரு டேம் கட்டிட்டாங்க. இந்த டேமுக்குள்ள அழகாக சொகுசாக இருந்தார். அழகாக நீச்சல் அடித்துக்கொண்டு அப்படியே ஷூட்டிங், மேக்கப், பேக்கப், டேக், கட். இதுதான் மிகப்பெரிய தவறு. இது எல்லாரும் செய்கிறாங்க. நீங்கள் சார் மோடி செய்யலான்னு கேட்கலாங்க. ஒன்று நீங்கள் மோடி அதான் செய்கிறாரு, ஷூட்டிங் தானே? ஷூட்டிங் தான். பட் அவருக்கு உங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. சைக்கிள் ஓட்டுறது, டீ கடையில் போய் டீ குடிக்கிறது, இதெல்லாம் தேவையே இல்லைங்க. தேவையே கிடையாது. இது மக்கள் எதிர்பார்க்கல. நீங்கள் எக்ஸசைஸ் போகிற வீடியோ பார்த்து யாரும் வந்து ஐயோ முதலமைச்சரே வந்து உடற்பயிற்சி செய்கிறான்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதும் எல்லா இளைஞர்களும் காலையில் 4 மணிக்கு இருந்து எக்ஸசைஸ் போட்டு வீடியோ போட்டானா? அதுக்கு ஒரு கூட்டம் இருந்து ஃபாலோ பண்ண கூட்டம் இருந்து, ஃபாலோ பண்ணாத கூட்டம் இருந்தது. அது வேற. மக்களுக்கு தேவை என்ன? நீங்கள் பத்திரிகையாளர்களை ஏதாவது அஃபிஷியல் ப்ரெஸ் மீட் ஸ்டாலின் மீட் பண்ணியிருக்கிறான். போகிற இடத்துல வர இடத்துல கூட்டத்துக்கு வாசலில் மைக்கு அஃபிஷியல் ப்ரெஸ் மீட். கலைஞர் மாதிரி அறிவாலயத்தில் உக்காந்துக்கிட்டு எல்லா மீடியாவும் கூப்பிட்டு அட்டன் பண்ணியிருக்காரா? ஏன் பண்ணல? எதுக்கு பண்ணல? 50 வருடம் கலைஞரிடம் அரசியல் அனுபவம் பெற்ற ஸ்டாலின் ஏன் பண்ணல? எத்தனை மீடியா நீங்க தனிப்பட்ட முறை சந்திச்சு பேசியிருக்கீங்க? உங்களுக்கு பல செய்திகள் உங்கள் காதுகளுக்கு வந்திருக்கும். ஏன் கோட்டை விட்டீங்க? சரி, மீடியா விடுங்க. அமைச்சர்கள் ஒரு 10 பேர் கூப்பிட்டு நேரு, ஐபி, தங்கந்தனரசு, சக்கரபாணி, அனிதா கூப்பிட்டு பேசுனீங்களா? அமைச்சர்களே எடுத்த இடத்துல போய் பார்க்க முடியாதா? பார்க்கலாம். அதாவது நீங்க ஸ்டாலினை பார்ப்பதற்கு தடை கிடையாது. ஓகே, அவர் பார்க்கலாம். ஆனா பேச முடியுமா? அவர் உங்ககிட்ட பேசுவாரா? ஒண்ணு கிடையாது. தினந்தோறும் நிகழ்ச்சி, தினந்தோறும் ஒரு மேடை, தினந்தோறும் 2-3 மேடை. கடந்த 2 பார்லிமெண்ட்டுக்கு அப்புறமா தினந்தோறும் 3 நிகழ்ச்சி. காலை, மாலை, இரவு, இல்ல மதியம், இது கடையில் இன்னொரு நிகழ்ச்சி விடும். இன்னும் பலன். இதெல்லாம் ஒட்டுமொத்தமா கண்ட்ரோல் பண்ணது யார் சார்? அவர் தான் டிசைட் பண்ணும். கண்ட்ரோல் பண்ணுறது விடுங்க. ஒரு பெண் டீமு, அதிகாரிகள். நான் கேட்குறேன், உதயச்சந்திரன் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணார்னா உங்களுடைய அனுபவம் என்ன பண்ணணும்? டேவிட்சன் உளவுத்துறை ஃபர்ஸ்ட் வந்தார். அவர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண என்ன பண்ணும்? இன்னைக்கு எல்லாம் சொல்றாங்கல்ல, ஆட்சிக்கு எதிரான ஆலை. ஏன் உங்களுக்கு சொல்லையா? டேவிட்சன் உளவுத்துறை சொல்லையா? உதயச்சந்திரன் சொல்லையா? ஏன் திமுக வந்து போராட்டத்தால் உதித்த கட்சிங்க. அந்த கட்சிக்கே போராட்டம் பிடிக்கலையே. போராட்டம் பண்ணா கிடையாது, அனுமதி கிடையாது. அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் கல்லூரி பேரவை தேர்தல் நிறுத்திட்டாங்க. நீங்க ஏன் வந்து நடத்தல? அதிமுக சார், அதிமுக நிறுத்திட்டாங்க சார், நீங்க ஏன் நடத்தல? நீங்க எங்க அரசியல் தவற விட்டீங்க? கல்லூரிகளில் அரசியல் நடத்தி கொண்டிருந்தால் எப்படி இருக்கும்? இப்போ நீங்க மேபி உங்க எந்த வருஷம் படிச்சது இல்லை. 2011க்கு அப்புறமா தேர்தல் நடந்தா தெரியாது. இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணாங்க. இல்ல நடக்கல. அதுக்கு முன்னாடி நாங்கெல்லாம் படிக்கும் 87-90 யூஜி. அப்போது என்னுடன் படித்தவர் தான் குடியாத்தம் நகரமன்ற திமுக தலைவர் சவுந்தரராஜன். அப்ப காலேஜில் திமுக.
அப்போ காலேஜ்ல நீங்க ஒரு அந்த அரசியல் எப்படி பயிற்றுவிக்கிறீர்கள், எப்படி பயிற்சி கிடைக்குது? சிஐடியு, இந்திய வாலிபர் சங்கம் அவங்க நிற்பாங்க, டிஎம்கே, காங்கிரஸ். அவர் சேர்மன் ஆனாரு, 2 வருஷம் தோத்தார் சவுந்தரராஜன். குடியாத்தம் அரசினர் திருமகள் ஆலை கல்லூரியில் 2 முறை தோற்றார். செயலாளர், துணைத் தலைவர், சேர்மன் ஜெயிச்சார். நீங்க அவர் தான் குடியாத்தம் சேர்மன். ஏன் நடத்தல நீங்க? அதுக்கு ஃபண்ட் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற உயர்கல்வித்துறை பல கல்லூரிகளில் நிரந்தர ஆசிரியர் கிடையாது, டெம்பரவரி ஆசிரியர், தற்காலிக ஆசிரியர். யாருக்கு அவமானம், யாருக்கு அசிங்கம்? பள்ளிக்கூடத்தில் இப்போ நீங்கள் எவ்வளோ பேர் டீச்சர்ஸ் போடுறாங்க டிபிஐ வாசல்ல, நுங்கம்பாக்கத்தில் இடைநிலை ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், கம்ப்யூட்டர் ஆசிரியர்கள். நீங்கள் என்ன பண்ணீங்க 21 அதிமுக ஆட்சி முடிவில் இவங்களும் நிரந்தரமாக்கும், ஊதியம் வந்து உயர்த்தி கொடுப்போம் சொன்னீங்க, செஞ்சீங்களா? ஏன் செய்யலை? ஏங்க ஒரு தமிழ் வாத்தியார் அரசியல் எப்படி கற்றுக் கொடுப்பார் எங்களுக்கு தெரியுங்க. 50 வயது கடந்தவர்களுக்கு 40 வயது கடந்தவர்களுக்கு இலங்கை பிரச்சனை பற்றி பேசுவார். அப்படியே பாடத்திலே அப்படியே டக்குனு இலங்கை பிரச்சனை சொல்லுவார். இலங்கை பிரச்சனைக்கு தமிழ்நாட்டில் ஏன் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லுவார். போற போக்கில் சொல்வார். ஒரு பிடி வாத்தியார் சொல்லுவார், என்ன தேர்தல் வர மாதிரி மூப்பனார் மாதிரி வரம்பார். அங்கே திமுக விதை விதைக்கப்படுகிறது. 89 காலேஜில் மூப்பனார் மாதிரி கேலி பண்ணுவாங்க ஆசிரியர்கள். அப்போ அவங்களாம் திமுக சார்பில் இருந்தவர்கள், அதிமுக சார்போடு இருக்கலாம். உங்களுக்கு பிரச்சார பீரங்கிகளே டீச்சர்ஸும் அரசு ஊழியர்கள் தான். ஏன் கோட்டை விட்டீங்க? அதிமுக மீது கடும் வெறுப்பில் இருந்தார்கள். அதற்கு திமுக ஆட்சி கொண்டு வந்தாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஐயோ சம்பளம் ஃபுல்லாக கொள்ளையே போதுங்கன்ட்டார் ஒரு இண்டோர் மீட்டிங்கில். அதை ரெக்கார்ட் பண்ணி வெளியே விட்டான். அநியாயமாக போச்சு. 1 லட்ச ரூபா சம்பளங்க. பிஇ ஃபர்ஸ்ட் 18,000 20,000 ரூபாய்க்கு அல்லாடுறான். டீச்சர் தலைமை ஆசிரியருக்கு 1 லட்சம் 1.5 லட்சம். அப்போ அந்த மாதிரியான கூட்டத்தை பிரச்சார பீரங்கிகளை திமுக தவற விட்டது. அவங்க நிரந்தரம் பண்ணிருக்கலாம், நியூ ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்கலாம். டிரான்ஸ்போர்ட் ஊழியர்களுக்கு கிராஜுவேட் இன்னும் செட்டில்மெண்ட் பண்ணல, 1 வருஷம் போராடலாம். அப்போ நீங்க பணி நிரந்தரம், புதிய பணியிடங்கள் ஏன் உருவாக்கல? உதயச்சந்திரன் தலைமைச் செயலகத்தில் போராடினா கைது, அப்படி மீறி போராட சங்கத்தை உடைப்பு. காரணம் உதயச்சந்திரன். யாருங்க உதயச்சந்திரன்? கிள்ளை ரவிச்சந்திரன் திமுக வழக்கறிஞர், கடலூர் மாவட்டம் அலையாத்தி காடுகள்னு ஒரு ஃபேமஸான இடம் அது. கடலூர் மாவட்டம் பூம்புகாரை ஒட்டி பிச்சாவரத்தில் கிள்ளை ரவிச்சந்திரன், கிள்ளைன்ற ஒரு பேரூராட்சி. அவர் எழுதுறார் அழகா, உதயச்சந்திரனால் வீழ்ந்த உதய சூரியன் ஆட்சி. கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஃபுல்லா போட்டான், கொண்டாடினான். அதிகாரி நம்பி ஏமாந்து போனார் ஸ்டாலின். வேற ஒண்ணுமே கிடையாது. அதுக்கப்புறம் தான் நீங்க கேட்ட கேள்வி, இங்க ஏன் உணரல, அங்க ஏன் உணரல? 2011 திமுக எதிர்கட்சியாக கூட வரலங்க. அந்த நேரத்தில் ஃபர்ஸ்ட் டைம் குளத்தூர் நிற்கிறார். அதான் ஃபர்ஸ்ட் டைம் குளத்தூர் போனது. ஜெயிச்சார் ஸ்டாலின். குறைவான வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சாரா இல்லையா? 1 ஓட்டு ஜெயிச்சாரா இல்லையா? அப்படிப்பட்ட ஸ்டாலின் 3 முறை வெற்றி பெற்ற பிறகு முதலமைச்சராக இருந்து கொண்டு 3000 கோடிக்கு ஸ்கீம் கொடுத்தவர் தோற்கடிக்கப்படுகிறார். இது அரசியல். ஆனா திமுகவுடைய வெயிட் சாம்பியன்ஸ் பல பேர் காண போயிட்டாங்களே, பல அமைச்சர்கள் காண போயிட்டாங்க. தொகுதிக்கு எவ்வளவு செஞ்சிருப்பாங்க நீங்க? அதே மாதிரி அதிமுகவில் குமாரபாளையத்தில் தங்கமணிக்கு எதிராக நிற்கவே முடியாது. நல்லது கெட்டது காரியம் வயசுக்கு வந்தது எல்லாத்துக்கும் கவர் போயிடும். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரிலாம் எந்த சடங்கும் கிடையாது. நீங்கள் எம்எல்ஏ இருந்தீங்கன்னா உங்கள் தொகுதியில் ஸ்கீம்ஸ் கொண்டா நீங்கள் போகலாம், திறப்பலாம். கல்யாணம், காது குத்து, சாவு, பூ புனித நீராட்டு விழா எல்லாத்துக்கும் கவர் வைக்கணும். நீங்கள் கிட்டத்தட்ட உங்களுடைய மாத செலவு எவ்வளோத்துமா இருக்கும்? இந்த மாதிரி கவர் மொய் பணம் வைக்கிறது 10 லட்சத்து 20 லட்சம். அமைச்சர் நேருடைய மகன் எம்பி, அவர் ஒரு கமெண்ட் அடிச்சத நண்பர் சொன்னார், எம்பி போய் மாலை டெத்துக்கு மாலை வைக்கணுன்றாங்க. பண்ணலாம் கோச்சிக்கிறாங்க. கட்சிக்காரன் வீட்டுக்கே போக மாட்டாங்க எம்பிலாம். அதுக்கு ஒரு பிஏ, அவர் ஒரு 500 ரூபா மாலை வாங்கி அங்கே போடணும். அவர் ஊர்ல இருந்து அவரே வரணும், இல்லைன்னா அவர் சார்பா மாலை வேணும் எதிர்பார்க்குறாங்க. அப்படி மக்கள் அப்படி படுத்து நீங்களும் அப்படி கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க. வேற யாரும் கிடையாது. இது வந்து ஒவ்வொரு வீட்லயும் அவங்க கொடுத்த புடவை, தையல் மிஷின், அண்டா குண்டா தட்டு, பேண்ட் சட்டை வேட்டி எல்லாமே இருக்கு. அதையெல்லாம் மீறி விஜய்க்கு வாக்களித்திருக்காங்க. மிகப்பெரிய புரட்சி, சாதாரண புரட்சி இல்லை. 2 திராவிட கட்சிகளுக்கும் நல்ல பாடம். பணத்தை வந்து தயவுசெய்து அடுத்த தேர்தல் கொடுக்காதீங்க. அடுத்து வருகிற உள்ளாட்சி தேர்தலுக்கு 100-200 கொடுக்காதீங்க. பணமே கொடுக்காம விஜய் ஆட்சிக்கு வந்திருக்காரு. ஒரு 10 தொகுதி 5 தொகுதியில் பணம் கொடுத்துருக்குன்னு சொல்றாங்க. மதுரையில் கொடுத்துருக்காங்க. ஒரு ரிட்டையர்டு டிஸ்மிஸ்டு இன்ஸ்பெக்டரா, ரிமூவ்டு ஃப்ரம் சர்வீஸ் ஒரு இன்ஸ்பெக்டர், பேர் மறந்துட்டேன், அவர் பணம் கொடுத்துருக்காரு விஜய் கட்சியில். விஜய் உஷாரா இருக்கணும். சேலம் மேற்குல கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் நினைக்கிறேன். அவர் தான் இன்ஸ்பெக்டர் நினைக்கிறேன், லட்சுமணன் சம்திங். எஸ், ஒரு பணம் கொடுத்து நியூஸ் வருது. ஸோ
அவரே கொடுத்துருக்காரு, ஆதவர்ஜுனோட கொடுத்துருப்பாரு, அருண்ராஜோட கொடுத்துருப்பாரு. நெல்லை RS முருகன் கான்ட்ராக்டர் 20 கோடி ரூபாய் கொடுத்து 10 கோடி ரூபாய் அடிச்சிட்டாங்கன்னாரு. 10 கோடி தான் போயிருக்கு. ஸோ விஜய் ரொம்ப உஷாரா இருங்க. நீங்க பணம் கொடுக்காமல் வெற்றி பெற்றதுக்கு ஒரே வழி மக்கள் உங்களை வந்து தேர்ந்தெடுத்து தான். அந்த வழியை கடைசி வரை கைப்பிடிங்க, மாத்தாதீங்க. அது உங்களுக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது. ரொம்ப நன்றி சார். உங்க நேரத்தை ஒதுக்கி சமாள அரசியல் சூழல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை கூட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.